உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, சனி பெயர்ச்சி நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய சனி பெயர்ச்சி 2026 வாக்கியப்படி நடக்கக்கூடியது திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. அப்போது இது நாள் வரையிலுமே கூட திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே சனி பயிற்சி நடந்து போச்சு. கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டார். இருந்தாலும் ஒரு சில குழப்பங்கள் இருந்தது. கம்ப்ளீட்டாக சனி பயிற்சி முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ இனி அந்த டவுட் வேண்டாம். இப்போ சனி பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2026 6/3/2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:25 மணிக்கு எல்லாம் வல்ல சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார். சுபம். அப்போது யாராக இருந்தாலும் இப்போ இந்த லாஸ்ட் 1 இயராக பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. திருக்கணிதப்படி ஜாதகம் எழுதுனா சனி மீனத்தில் இருப்பார், வாக்கியப்படி ஜாதகம் எழுதுனா கும்பத்தில் சனி இருப்பார். அப்போ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஸோ இனிமேல் குழப்பங்கள் வேண்டாம், ஒரே கருத்தோடு இருக்கலாம். சனி பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, வாக்கிய சனி பெயர்ச்சி நடக்குது. அப்போது இந்த சனி பெயர்ச்சியால் என்னெல்லாம் நடக்க போகுது? அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எந்த டச்சும் கிடையாது. சனி பகவானும் உங்களை பார்க்கல, நீங்களும் சனி பகவானை பார்க்கல. அப்பையோ இந்த சனி பயிற்சியினால் எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாத ஒரு ராசி இருக்குன்னா அது வெறும் பியூராக எந்த கலப்படமும் இல்லாத தூய்மையான பசுனைன்னு சொல்கிறாங்களே, தூய்மையான பசும்பால்னு சொல்கிறாங்கள, தண்ணி ஊற்றாமல் கெமிக்கல் ஊற்றாமல் மிக தெளிவான தூய்மையான ஒரு விஷயம் இருக்குன்னா அதுதான் துலாம் ராசி. துலாம் ராசி என்பர்களை நீண்டகால் போராட்டம். இப்போது ஒரு 3 நாளுக்கு முன்பாக கூட ஒரு பெரிய தொடர்பு, ஒரு அரசியல் தொடர்பு. ஐயா ஒரு 6 வருஷமாக ஆகுது ஒரு கட்சி ஆரம்பிச்சு. மிகுந்த போராட்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள்னால் வாழ்க்கையில் நிறைய எல்லாருக்கும் போராட்டங்கள் வரலாம். இவங்க எல்லாம் அதெல்லாம் கடந்து எதிர்பார்ப்புகள், பிறப்பிலேயே வசதியான பிறப்பு, ஆனாலுமே கூட நினச்ச காரியத்தை ஜெயிக்க முடியல, நினச்ச காரியத்தை நடத்த முடியல. அப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறாங்க. முதல் முறையாக இப்போ நாம் அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்குறோம், சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த 2026 நிச்சயமாக உங்களுடைய கட்சி தாராளமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவராது கிடைப்பாங்க, ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. காரணம் என்ன? துலாம் ராசி. அப்போ இது நாள் வரையில் ஜெயிக்காதவர்கள் கூட, வாழ்க்கையில் ஜெயிக்காதவர்கள் கூட, வாழ்க்கையில் இருக்கலாம், அவங்களுடைய எண்ணங்களில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், ஒரு 6 வருஷமாக நான் உததான் சாமியை வாங்கிட்டு இருக்கேன், தோத்துக்கிட்டே இருக்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமா துறையாக இருக்கலாம், அரசியல் துறையாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்த நண்பர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம், எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஆலயங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகளாக இருக்கலாம், அல்லது அந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். மெயினாக அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசியாக இருப்பார்களே. ஆனால் அந்த கனிம வளங்கள், அந்த கனிம வளம் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, குவாரிகள், க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெட்ரோல் பங்க் வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, கோழி பண்ணைங்க, முட்டை பண்ணைகள், அப்புறம் தீவன பண்ணைகள், அப்புறம் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆமாம் டெக்ஸ்டைலாக ஷோரூம் வரையிலும் பெரிய பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவர்கள்,
மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டர்ஸு, லோன் செக்டர்ஸு, இந்த மாதிரி நீங்கள் எனி பிஸ்னஸ் ஒரு தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, உள்நாடுகளில் வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, என்கொயரிகள் இருக்குது. ஏன்னா துலாம் ராசிக்கு அந்த மாதிரி என்கொயரிகள்லாம் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், ஒரு என்கொயரி இருக்குமே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்போது நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே. இந்த சனி பெயர்ச்சியால் 100க்கு 100% நன்மை பெறக்கூடிய ஒரு ராசி நம்முடைய துலாம் ராசி. அப்போ எதில் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி. நீங்கள் குடும்பமாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், குடும்ப தலைவனாக இருக்கலாம், அல்லது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம். இப்போ நியர்பையாக என் பையன் வர மே மாதம் ஒரு எக்ஸாம் எழுதுகிறான் சாமி, நீட் எழுதுகிறான், இல்லை ஜேஇ எழுதுகிறான், இல்லை சம்திங் ஏதோ ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம் எழுதுகிறான், வெளிநாட்டில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறான். அங்கே எனக்கு இடம் கிடைக்குமா, இங்கே அவனுக்கு காலேஜ் கிடைக்குமா? ஸோ மாணவ செல்வங்களாக இருக்கலாம், நன்மை நடக்கும். அப்போ குடும்ப பெண்களாக இருந்தாலும், தலைவனாக இருந்தாலும், மாணவ செல்வங்களாக இருந்தாலும், அதே போல் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், ப்ரைவேட் ஜாப்போ கவர்மெண்ட் ஜாப்போ, உள்நாடு வெளிநாடு எங்கே வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், வேலை செய்கிற இடத்துலேருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, அப்போ இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தவரையிலும் இத்தனை நாளாக உங்களுக்கு எதெல்லாம் தடை இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் விலகும். முக்கியமாக இந்த 6 ஆண்டுகளாக எதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அதில் ஒரு வெற்றி கிடைக்க போகுது. முக்கியமாக இந்த 6 ஆண்டுகளாக நீங்கள் எதுக்காக காத்திருக்கிறீர்களோ, எந்த வெற்றிக்காக, இந்த வாழ்க்கை தான் சாமி எனக்கு வேணும், இந்த வருமானம் தான் எனக்கு வேணும், மாதம் நான் இவ்வளோ சம்பாதிக்கணும், எனக்கு கம்பெனி இப்படி தான் இருக்கணும், எனக்கு தொழில் இப்படி தான் இருக்கணும், எனக்கு ஜாப் இப்படி தான் இருக்கணும், அது ஒரு டிசைன் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துலாம் ராசி என்பவர்களை நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய டிசைன் பிரகாரம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனசில் நீங்கள் என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு அமையும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சியால் அதிகம் நன்மை பெறக்கூடிய நீங்கள் யாராக இருக்கலாம். இன்னும் கூட உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், சிங்கப்பூரில் இருக்கிறேன், கனடாவில் இருக்கிறேன், யூஏயில் இருக்கிறேன், சம்திங் நீங்கள் வெளிநாடுகளில் வசிக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கு இருந்தாலும் உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு 100% சனி பெயர்ச்சி நல்லது செய்யுது. இப்போ கண்டிப்பாக முடிந்தால் உலகத்தில் நீங்கள் எந்த முறையில் இருந்தாலும் இந்த சனி பெயர்ச்சி பரிகார யாகத்தில், பரிகார ஹோமத்தில் பங்கு பெறுவது சிறப்பு. உங்களுடைய இந்த பரிகார ஹோமத்துக்கு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி. துலாம் ராசி அன்பர்கள், அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். அதான் இன்ட்ரோ வீடியோலேயே சொன்னேன். விருச்சக ராசிக்கு இது நாள் வரையில் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு ஒன்று இருந்தது. அது வெளியிலேயே தெரியல. சும்மா விருச்சக ராசி அன்பர்கள் எனக்கு என்ன கஷ்டம், எனக்கு என்ன கஷ்டம், ஏன் சாமி எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது, எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வருது, அங்கே போய் சிக்கலாம் மாட்டின்னு இருக்கோம், வெளியூர் போனாங்க அங்கே போய் பையன் சிக்கலாம் மாட்டிக்கிட்டான், ஒரு தொழில் பெருசாக செஞ்சு பண்ணாங்க, மருமக போய் மாட்டிக்கிச்சு, பொண்ணு கஷ்டப்படுது, பையன் கஷ்டப்படுறான், அப்படியெல்லாம் பசங்களால் வரக்கூடிய துன்பங்கள், கௌரவ பிரச்சனைகள், வீட்டுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள், மெயினாக ஜாபு ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள். விருச்சக ராசி அன்பர்களுக்கு நிறைய இப்போது சமீபமாக போன வாரத்தில் கூட ஒரு முக்கியமான காரைக்குடி, சிவகங்கையை சேர்ந்த ஒரு அரசியல் தலைவர், அவங்க ஒரு பெரிய ஒரு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், முக்கியமான தீர்ப்பு, அவங்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு சொத்து, நியாயமான சொத்து, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. விருச்சக ராசி தான் அவங்க கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறாங்க, நேர்மையாக பணம் கட்டி வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் போட்டிகள், அரசியல் காழ்ப்புணர்ச்சி,
அரசியல் எதிரிகள் அதை வந்து ஒரு 7-8 வருஷமாக கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் அந்த வம்பு வழக்கிலே செலவாயிடுச்சு. இட வேல்யூக்கு மேலேயே செலவாயிடுச்சு. ஆனாலுமே கூட தர்மம் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம வாராகிட்ட அவங்க வந்தாங்க. நல்லபடியாக வழி காமிச்சு இப்போது முந்தானத்து அந்த ரிசல்ட்டும் வந்துடுது, ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துடுது. இவங்களுக்கு இனிமேல் எந்த கவலையும் இல்லை, இனிமேல் அப்பீல் போக முடியாத அளவுக்கு இவங்களுக்கு வெற்றி வந்துடுச்சு. அப்போது அதை போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை விருச்சக ராசி அன்பர்களை இனிமேல் வெற்றி கிட்டும். இதனால் வரையில் அந்த அர்த்தாஷ்டம சனின்னு ஒன்று இருந்தது. இதனால் நிறைய எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், எனிமீஸ், ஃபேமிலியிலே இருக்கலாம். சில இடங்களில் பசங்களே பொறாமப்படும், சில இடங்களில் பெற்றோர்களே பொறாமையாக அமைச்சிருவாங்க. புரியுதுங்களா? அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், அக்கா தங்கிகளாக இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பாவாக இருக்கலாம். ஃபேமிலிக்குள்ளே சில இன்ட்ராக்ஷன்ஸ் ஏற்பட்டு விடும். எதிரிகள் உருவாக்கி விடுவார்கள். பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம், மாமனார் மாமியார் மருமகள் சம்பந்திங்க, மாமா மச்சான், சம்திங் ரிலேஷன்ஷிப்பில். அப்போ அந்த மாதிரி எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், இந்த விருச்சக ராசிக்கு எதிரிகள் தான் பெரிய இம்சையாக இருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் கூட சுயமாக சந்தித்து, ஏன்னா எத்தனையோ பேருக்கு நம்ம வழி காமிச்சிருக்கிறோம், வாராகி வழி காமிச்சிருக்கிறாங்க, காப்பாற்றியும் விட்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை விருச்சக ராசி என்பர்களை இந்த அர்த்தாஷ்டம சனி கரெக்டாக கம்ப்ளீட்டாக 5ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய சனி பகவான் இது நாள் வரையில் விட்டக்குறை தொட்டக்குறையாக ஒரு 25% 30% இந்த அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனினா என்னங்க? சனி பகவான் 10வது பார்வையாக எந்த ராசியை பார்க்கிறாரோ, சனி பகவான் 10வது பார்வையாக எந்த ராசியை பார்க்கிறாரோ அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு பேர். அப்போ இத்தனை நாளாக விருச்சிக ராசியை சனி பகவான் 10வது பார்வையாக பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போது அந்த பார்வை விலகியது. அப்போ நிச்சயமாக கவலை வேண்டாம் இடத்தனமை விருச்சிக ராசி என்பர்களே. உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த அர்த்தாஷ்டம சனி முழுமையாக விலகியது. இனிமே அதோடு மட்டும் இல்லைங்க, விருச்சிக ராசிக்கு இன்னொரு நன்மை நடக்குது. ராசிக்கு 9வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சார் இந்த வருஷம் முழுவதுமே, இந்த வருஷம் அடுத்த வருஷம் 2 வருஷமும் விருச்சிக ராசிக்கு அற்புதமான காலம். எனக்கு தெரிஞ்சு 2028 ஜூன் மாதம் வரையிலுமே கூட விருச்சிக ராசிக்கு அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், வேர்ல்டு வைடு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், நீங்கள் சின்ன மாணவர்களாக இருந்தாலும், மாணவ செல்வங்களாக இருந்தாலும், கல்வி கற்கக்கூடியவங்களாக இருந்தாலும், 10th +1 +2 நான் தான் சொன்னேன். அதே போல் நீட் எக்ஸாம் எழுத போகிறோம் சாமி, அல்லது ஜேஇ எழுத போகிறோம், இஸ்ரோக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எழுத போகிறோம், இல்லை வெளிநாடுகளில் போய்ட்டு படிக்கிறதுக்காக ஒரு என்ட்ரன்ஸ் எழுத போகிறோம், வெளிநாடுகளில் தங்கி படிக்கிறோம், இல்லை அங்கேயே படிச்சுட்டு அப்படியே அங்கே ஸ்கை ஃபண்டு வருது, அப்படியே அங்கே ஜாபுக்கு ட்ரை பண்ணுறோம். ஆனால் அங்கே சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ வேலை செய்கிற இடங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள், கல்வி கற்கக்கூடிய இடங்கள், படிக்கக்கூடிய இடங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அதே போல் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்குமே, ஆனால் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், புதிய வேலைகள் கிடைக்கும். மெயினாக இந்த சனி பயிற்சியால் சரியான வழிபாடுகளை, ஆலய வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து கண்டுபிடித்து செய்வீர்களேயானால், அறிந்து செய்வீர்களேயானால், நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்கள் தடைகள் விலகி நல்ல வாழ்க்கை அமையும், வருமானங்கள் அதிகரிக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்கள், அதே போல தான் தொழில் அமைப்புகள், பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் குறையும். மெயினாக தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இடதோஷங்கள், மெயினாக இடப்பிரச்சனைகள், இடதோஷங்கள், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால்
அந்த ஏமாற்றங்கள்லாம் கூட விலகி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் பணவரவு தனவரவு அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். ஸோ விருச்சிக ராசி என்பர்களே பிறந்திருக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி முழுக்க 100% விருச்சிக ராசி என்பர்களுக்கு நன்மையை செய்கிறது. அப்போ உங்களுடைய கேள்விகள் என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு அந்த நன்மை நடைபெறும் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களே இந்த பரிகார ஹோமத்தில் நடைபெற இருக்கின்ற அந்த சனிப்பயிற்சி பரிகார யாகத்தில் உங்களுடைய பெயரை முடிந்தால் பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, சனிப்பெயர்ச்சி 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி, அர்த்தாஷ்டம சனி. அது என்ன சார் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லைங்க, சனி பகவான் எந்த ராசியை 10வது பார்வையாக பார்க்குறாரோ, எந்த ராசியை சனி பகவான் 10வது பார்வையாக பார்க்கிறாரோ அந்த ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி என்று பெயர். அப்படி பார்க்கின்ற போது சனி பகவானுடைய பார்வையை, முழு பார்வையை பெறுகின்ற குருவுடைய வீடாக இருக்கின்ற தனுசு ராசி அன்பர்களே, சார் நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அல்லது மாணவ செல்வங்களாக இருக்கலாம், வயோதிக பருவத்தில் இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம். இந்த 2026 27 ஜூன் மாதம் வரையிலுமே கூட உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஸோ இதனால் வரையில் தனுசு ராசி என்பர்களே லாஸ்ட்டு ஒரு 18 மாதங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். காரணம் என்னென்னா, ராசிநாதன் குரு பகவான் பாதகஸ்தானத்தில் அமைந்து, அதே சமயத்தில் இந்த அர்த்தாஷ்டம சனி திருக்கணித பிரகாரம் சனி பகவான் 4ஆம் இடத்தில் அமைந்து 10வது பார்வையாக பார்க்கும்போது தனிப்பட்ட சனி பகவானுடைய பார்வை தனுசு ராசியை வாட்டி வதைத்திருக்கும். நிறைய தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம், நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம், நிறைய அனுபவங்கள். அதிலும் குறிப்பாக நாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, எல்லா ஒரு தலைமை பொறுப்பெடுத்து ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தனா ஒரு விஷயம், ஒரு இடம், ஒரு தொழில், அதை இன்னொருத்தவங்க ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவான். அப்போ உங்கள் மனவேதனை எப்படி இருக்கும் பாருங்கள். மனசு என்ன, நம்ம குழந்தை மாதிரி வளர்த்தமே, இதை ஒரு குழந்தை மாதிரி நாம் வளர்த்தமே, இது கடைசியில் நம்ம கைவிட்டு போயிடுச்சே அப்படின்னு அந்த ஒரு இழப்பு, அவ்வளோ ஒரு வலி வேதனைகள் இருந்திருக்கும். அதே போல் ஒரு வம்பு வழக்கில் கிடைக்க வேண்டிய வெற்றி வாய்ப்புகளாக இருக்கலாம், அல்லது எதிரிகளத்தில் ஏமாந்த விஷயங்களாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம், எதிர்ப்புகளாக இருக்கலாம், நல்ல உறவுகள் அந்த அகைன்ஸ்டாக மாறக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், பிரிவுகளாக இருக்கலாம், அல்லது கொடுக்கல் வாங்கலில் பணங்கள் டிரான்சாக்ஷனில் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவதாக இருக்கலாம். அப்போ எதையெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆசாபாசங்கள் வைக்கிறீங்களோ, ஆசைகள் அதிகமாக வைக்கிறீங்களோ அந்த இடத்துல அனுபவங்களை ஏற்படுத்துவார். இதுதாங்க அர்த்தாஷ்டம சனி. உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்து, எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து, அதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் கூட பல வெற்றிகளை தருவதற்கு காத்திருக்கிறார் இந்த சனி பகவான். அப்போது கடந்த இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி 5ஆம் தேதி ராத்திரி வரையிலும் உங்களுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள் ஏற்ற இறக்கங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். மார்ச் 6ஆம் தேதி காத்தால் விடிஞ்சுது அப்படின்னாக்கா நிச்சயமாக மாற்றம் இருக்கும், கவலை வேண்டாம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. எப்படி சாமி சொல்கிறீங்க? அது இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை ஆகும், இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை ஆகும். எப்படி, என்ன ஸ்ட்ராங் ஆகும்? வாக்கியப்படி நடக்கக்கூடிய சனி பயிற்சி ஏற்கனவே இருக்கக்கூடிய திருக்கணித்து மேலே உட்காரும்போது 100% அது அர்த்தாஷ்டம சனியாக மாறும். ஆமாம், மாறிடும். அப்போ சனி பகவானுடைய தாக்கம் அதிகமானதாக இல்லை இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு, ஜாபில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ப்ரைவேட் ஜாப்பு, கவர்மெண்ட் ஜாப்பு,
தொழில் நிறுவனங்கள், தொழில் வச்சு செய்யக்கூடியவங்களுக்கு கஷ்டமாக இல்லை இருக்கும். சார், இந்த குரு பெயர்ச்சி நடந்துட்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி கிட்ட ஒரு குரு பெயர்ச்சி நடக்குது. அந்த குரு பெயர்ச்சி நடந்துடுத்துனா இந்த 2.5 வருஷம் எத்தனை நாள் மீனராசியில் சனி பகவான் இருக்கிறாரோ அந்த கம்ப்ளீட் போர்ஷன் இப்போ 2028 ஏப்ரல் மாதம் முடிய. ஏன்னா அடுத்தது உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டாருனாலும் சனியை கண்ட்ரோல், குரு வந்துட்டாலும் சனியை கண்ட்ரோல் பண்ணுவார். கடகத்துக்கு வந்தாலும் சிம்மத்துக்கு வந்துட்டால் இன்னும் யோகம், ராசியை பார்த்துடுவார். அப்போ தனுசு ராசி என்பர்களே, தனிப்பட்ட சனி பகவானுடைய பார்வையில் சிக்கி தவிக்கின்ற, தனிப்பட்ட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு தனுசு ராசி அன்பர்கள் சிக்கி தவிக்கின்ற பலவிதமான துன்பங்களுக்கு காரியமாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இந்த ஜூன் மாதத்திலிருந்து நல்ல காலம் பிறக்குது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வழி பிறக்க போகுது. அந்த பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நான் தான் நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவாக இருக்கலாம், கௌரவ பிரச்சனையாக இருக்கலாம், ஃபேமிலி குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம். மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், நேம் ஸ்பாயில் ஆகிறது, டேமேஜ் ஆகிறது, அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வருமானங்கள் தடைபடுவது. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம் எனதருமை தனுசு ராசி அன்பர்களே. நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி, அந்த அர்த்தாஷ்டம சனி என்பது மற்றவங்களுக்கெல்லாம் அந்த சனி பெயர்ச்சி அந்தந்த 7.5 சனி, ஜென்ம சனி, அந்த கண்டக சனி, அஷ்டம சனி அதெல்லாம் வேலை செய்யும். தனுசு ராசிக்கு மட்டும் குருவுடைய கருணையினால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த சனி வேலை செய்யாது. அதுக்கு அப்படியே அகைன்ஸ்டாக நன்மைகளை செய்யும். பயம் வேண்டாம், நீங்கள் நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருங்க, சிறப்பாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான், உரிய பரிகாரங்கள். நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. பரிகாரங்களை மட்டும் செய்யுங்கள். முடிந்தால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி தான் தனுசு ராசி என்பர்களே, முடிந்தால் இந்த சனிப்பெயர்ச்சிக்குன்னு நடக்க இருக்கின்ற அந்த சனிப்பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெறலாம். உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி நன்மைகள் நடக்கும் ஒரு ராசியாக தனுசு ராசி அமைகிறது. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். மகர ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். கம்ப்ளீட்டாக 7.5 சனி முடிஞ்சுது. ஜென்மாந்திரத்தில் 7 பிறவியிலும் 21 தலைமுறையிலும் நீங்கள் என்னெல்லாம் பூர்வ புண்ணியங்கள் பாவ புண்ணியங்கள்லாம் செஞ்சுருந்தீங்களோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த 7.5 சனியில் சாமி உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருப்பார். அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை மகர ராசி என்பர்களே, இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியோடு உங்களுக்கு நடைபெற இருந்த அத்தனை சனியும் நிவர்த்தி அடைகிறது. கிளியராக நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறீங்க. அப்படி வச்சுப்போம், ஒரு ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு, அப்சர்வேஷன் முடிஞ்சு, கம்ப்ளீட் ரெஸ்ட்டு கொடுத்து, சார் நீங்கள் வீட்டுக்கு போகலாம், ரெகுலர் லைஃப் இல்லை, ரெகுலர் ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், மாத்திரை மருந்து இனிமேல் உங்களுக்கு எதுவும் தேவையில்லை, ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு டாக்டர் சொல்லி அனுப்புனா அவன் எப்படி ஒரு சந்தோஷமாக இருப்பானோ, ஒரு புதிய வாழ்க்கையை ஒரு இன்றைக்கி தான் பிறந்த குழந்தை மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸோடு இருப்பானோ, அதை போல உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே, ஒரு ஃப்ரெஷ் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். சார் இனிமேல் உங்களுக்கு எல்லாமே புதிய தொடக்கம் தான் சார். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் புதிய வாழ்க்கை ஆரம்பம். நல்ல நேரம் ஆரம்பிக்குது. கம்ப்ளீட்டாக அந்த 7.5 சனி முடியுது. இதனால் வரலும் சந்தேகமாக இருந்தது,
நான் சாமி திருக்கணதுபடி முடிஞ்சிடுச்சுங்கிறாங்க, வாக்கியத்தின்படி முடியலைங்கிறாங்க. முடிஞ்சதா முடியலையா ஒருமே புரியலையே எனக்கு. அப்போ எந்த குழப்பமும் வேண்டாம் எனதருமை மகர ராசி அன்பர்களே. கம்ப்ளீட்டாக 7.5 சனி முடிஞ்சது, நல்ல காலம் பிறந்திருக்கிறது. இனிமேல் புதிய வாழ்க்கை ஆரம்பம். இனிமேல் புதுசாக தொழில் தொடங்கலாம், புதுசாக வேலைக்கு போகலாம், புதுசாக கல்யாணம் பண்ணலாம், புதிய வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். புதுசாக மனம் வாங்கலாம், வீடு கட்டலாம், லோன் வாங்கலாம். அப்போ இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் சார் இன்னொன்று சொல்லவா, இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். மகர ராசி என்பர்களே, இந்த 7.5 வருஷமாக சனி பகவான் உங்களை போட்டு ட்ரபுள் பண்ணியிருப்பார்ல. இருந்த காசெல்லாம் காலி பண்ணிட்டேன் சாமி, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் நான் இப்போ இத்தனை கோடி ரூபாய்க்கு இத்தனை லட்ச ரூபாய் நான் எனக்கு கடன் இருக்குது. நார்மல் பர்சனாக இருந்தால் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபான்னுவாங்க. கொஞ்சம் ஐஃபையாக இருந்தால் 80 லட்ச ரூபா ஒரு 60 லட்ச ரூபா கடன்வாங்க. இன்னும் அதுக்கு மேலே கம்பெனி ஃபேக்ட்ரி அப்படின்னு போகும்போது ஒரு 30 கோடி ரூபாய் கடன் இருக்குது சார் அப்படின்வாங்க. அப்போ உங்கள் ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இத்தனை நாளாக அந்த கடன் நிற்குது இல்லையா, கடன் சுமைகள்லாம் நிற்குது இல்லையா. இதுக்கு காரணம் இந்த 7.5 சனி தானே. இப்போ ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வேர்ல்டு வைடு உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் எங்கே வசிப்பவராக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் கேளுங்க. இத்தனை நாள் 7.5 வருஷமாக உங்களை ஆட்டி படித்த சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு கம்ப்ளீட்டாக 7.5 சனி போகிற சனி சும்மா போகாது, உங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு போகும். சார் இவ்வளோ நாள் அந்த சனி பகவான் உயர்வானவர் சார், நீதிமான் சார் அவர். அந்த சனி பகவான் இத்தனை நாளாக அவங்கள உட்கார வச்சு அக்கௌண்ட் செக் பண்ணார். இதையும் அப்படி பண்ண, இதையும் உன்னை யாவட்டா கொடுக்க சொன்னது, என்னை கேட்காம நீ ஏன் ஸ்டார்ட் பண்ண, எல்லா கேள்வியும் கேட்டு அடித்து உதச்சி துவைச்சி தும்சம் பண்ணியிருப்பார் உங்களை. சார் அதே ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, போகும்போது தம்பி இந்தா வச்சுக்கோ, ஜாக்கிரதையாரு, நல்லாயிரு, இதை வச்சு பொழைச்சிக்கோ, இனிமேல் நேர்மையாவா, அப்புறம் அடுத்த வாட்டி நான் ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு போகும்போது சனி பகவான் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய போகிறார். முன்பின் தெரியாத நபர்கள் அல்லது முன்பின் தெரியாத ஊருக்கு நீங்கள் போவீங்க, இடமாற்றங்கள் அமையும். அப்போ மகர ராசியை விட்டு வெளியே போகக்கூடிய அந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருங்க, போகும்போது மகர ராசிக்கு ஒரு நன்மையை செஞ்சுட்டு போகிறாரு. அப்போ கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே. 100% அல்ல, 1000% மகர ராசிக்கு நன்மையான சனிப்பெயர்ச்சி. எல்லா இடத்திலும் இனிமேல் தொழில் நல்லா இருக்கும், இனிமேல் குடும்பம் நல்லா இருக்கும், இனிமேல் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அதே போல் திருமண யோகங்கள், மெயினாக கணவன் மனைவி அந்த ஆண் பெண் உறவு முறைகளில் இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் நிறைய நம்ம பார்க்குறோம். குறிப்பாக நிறைய ஆண்கள் நம்மகிட்ட சொல்கிறாங்க, நிறைய பெண்கள் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம மாதிரி பழகிட்டு இருந்தோம் சாமி, இப்படி திடீர்னு வேணான்றாரு, இல்லை திடீர்னு அந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க சாமி. எத்தனையோ நம்ம பார்க்குறோம். ஒரு ஐஃபையான ஃபேமிலியில் கூட நம்ம பெரிய இடங்களில் கூட நம்ம அதை பார்க்குறோம். பெரிய பெரிய இடங்களில் கூட அந்த ஆண் பெண் உறவு முறைகளில் அந்த வலி வேதனையை அது ஏற்படுத்துது. அதே போல் கணவன் மனைவி பிரிவுகள், பல வருஷம் வாழ்ந்தவங்க, 2வது திருமணம், 3வது திருமணம், காதல் ஏமாற்றங்கள், மெயினாக அந்த இரகசிய உறவுகள், வசியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லைனா ஏதேனும் ஒரு செய்வினை கோளாறுகளாக, குடும்பத்தில் வரக்கூடிய செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம். இடதோஷங்கள், பூமி தோஷங்கள், நிறைய கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் ட்ரபிள் போகுதுன்னா காரணம் என்னங்க, அந்த பூமி தோஷமாக இருக்குது, இடம் தோஷமாக இருக்குது, இடதோஷங்கள், செய்வினை கோளாறுகள், திருஷ்டிகள், இதெல்லாம் இந்த 7.5 சனியில் கடந்த காலங்களில் மகர ராசிக்கு ஓவர் திருஷ்டி. அப்போ இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம், கணவன் மனைவி கஷ்டங்களாக இருக்கலாம், அல்லது தொழிலில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், நிச்சயமாக இது எல்லாம் விலகி நல்ல முறையில்
இந்த போகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை நன்மையை செஞ்சுட்டு போவார். அப்போ இந்த யோகம் எனக்கு நடக்குமா சாமி, எனக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான முயற்சி நீங்கள் எடுக்கணும். அப்போ இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இப்போ நான் ஏதாவது செய்யலாமா? அப்போ அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இப்போ நான் அடுத்து என்ன செய்யலாம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, தொழில் தொடங்கலாமா, இல்லை வேலைக்கே போகலாமா அப்படின்னு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அறிந்து அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக புதிய வாழ்க்கை ஆரம்பம். இன்னொரு விஷயம், உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய பரிகார யாகம் நடைபெறுகிறது. ஸோ அவசியம் இந்த பரிகார ஹோமத்தில் உங்களுடைய பெயரில் கம்பெனி பேராக இருக்கலாம், அல்லது ஆஃபீஸ் நேமாக இருக்கலாம், ஃபேக்ட்ரி நேமாக இருக்கலாம், ஸோ கம்பெனி நேம் அல்லது குடும்ப உறுப்பினருடைய பெயரை பதிவு செய்து இந்த பரிகார யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கட்டும். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, சனி பெயர்ச்சி 2026, அதுவும் திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. இப்போ பாருங்கள் கும்பராசி அன்பர்களே, இது நாள் வரையில் ஜன்ம சனி விலகிச்சா இல்லையா, இதுதான் கேள்வி. ஏன்னா நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% கும்பராசி அன்பர்கள் மெயினாக கெசட்டட் ஆஃபீஸர்ஸாக இருக்கக்கூடியவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஸோ அவங்க மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் டேக்ஸில் இருக்கக்கூடியவங்க, சிடிஓவில் இருக்கக்கூடியவங்க, டேக்ஸ் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், சிபிஐ ஆகட்டும், ராவாகட்டும், அது மாதிரி நிறைய உயர் அதிகாரிகள் கும்பராசியில் நிறைய இடமாற்றங்கள் அமைஞ்சு போச்சு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவங்கெல்லாம் மனசு விட்டே நம்மக்கிட்ட பேசிட்டாங்க. ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் கூட சாமி பூர்வம் வெறுத்து போச்சு சாமி, இந்த பக்கமே வேணாம், நம்ம எங்கே வெளியில் போயிடலாம், அந்த அளவுக்கு மனம் வெறுத்து பேசிட்டாங்க. இந்த ஜென்ம சனி அவங்கள அப்படியெல்லாம் எதிரிகளை கொண்டு இவங்க யார் ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ, சட்டத்துக்கும் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சோதனையாக போச்சு. அந்த அளவுக்கு நிறைய ட்ரபுள்ஸு, கஷ்ட நஷ்டங்கள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், அரசியல் ப்ரெஷர்ஸ், பாலிட்டிக்ஸ் ப்ரெஷரு. ஸோ அது சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல முடியாது. அப்போ கும்பர் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஹைஃபையான ஒரு ஃபஸ்ட்டு ரேங்கில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு, நன்கு கற்று அறிந்த சட்டம் அறிந்தவர்களுக்கே ஒரு கஷ்டம்னா, நார்மலாக நம்மளை போன்ற உங்களை போன்ற என்னை போன்ற ஒரு கும்பராசி அன்பர்களுக்கு பாதுகாப்பு சனி பகவான் எப்படி கொடுப்பாரு, இதுதான் அதுக்காக அந்த உதாரணத்தை சொல்கிறேன். அப்போ இது நாள் வரையில் திருக்கணிதப்படி ஜென்மசனி விலகினாலும் கம்ப்ளீட்டாக அந்த ஜென்மசனி விலகலை. ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே, இப்போது இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 200% ஜென்மசனி விலகியது. 200% ஜென்மசனி கிளியர் ஆகிடுச்சு. இனிமேல் பாதசனி மட்டுமே. ஜென்மசனியே பார்த்தவங்களுக்கு பாதசனி ஏமாற்றும். பாதசனி ஒன்றும் உங்களுக்கு பெருசாக பண்ணாது, தைரியமாக இருங்க, ஜாலியாக இருங்க. கும்பராசி அன்பர்களே, பாதசனியை பொறுத்த வரையிலும் பாதகத்தை செய்யாது. அதுவும் கும்பராசிக்கு 2வது வீட்டில் அமரக்கூடிய சனி, குரு வீட்டில் அமரக்கூடிய சனி, குருவுடைய பார்வையை பெறப்போகின்ற சனி உங்களுக்கு யோகத்தை செய்ய போகுது. கும்பராசி அன்பர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், ஒரு சேர்மேனாக இருக்கலாம், அல்லது நகராட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலராக இருக்கலாம், இல்லை அதுக்கும் மேலே அங்கே தலைவர்களாக இருக்கலாம், அதே போல் மேயராக இருக்கலாம், அப்புறம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அந்த மாதிரி இருக்கலாம், அல்லது அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், அல்லது எதிர்கட்சி வரிசையில் இருக்கலாம், அரசியலில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். எத்தனையோ அன்பர்களை நம்ம பார்க்குறோம்.
அப்போ நிச்சயமாக எனதருமை கும்பராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சியால் அதிக நன்மை உண்டு. குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு, பத்திரிகை துறையில், மீடியா துறையில், தொலைக்காட்சிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீக மடாதிபதிகள், எல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதே போல் கவர்மெண்ட் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அவங்களுக்கு, இவங்களை அனைவருக்கும் கும்பராசியாக இருப்பீர்களேயானால் இந்த சனி பெயர்ச்சி, அதுவும் குறிப்பாக ஜன்ம சனி விலகியது. அப்போது அற்புதமான கால நேரம். இதனால் வரல நான் ஜெயிக்க வேலை சாமி, வெற்றி பெற வேலை, அது கடைசி எண்டு வரலும் போயிட்டு திருப்பி வந்துட்டேன். இனிமேல் அந்த வெற்றி கிடைக்கும், கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. நீங்கள் என்ன ஜெயிக்கணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சாமி, நானும் எவ்வளோ போராடி பார்த்துட்டேன், என்னால் வெற்றி பெறவே முடியல அப்படின்னு சோர்ந்து போய் உட்காந்து டயர்ட் ஆகிட்டீங்களா? டோன்ட் வரி. கும்பராசி என்பர்களே, அதிர்ஷ்டம் அழைக்கிறது. எழுந்து வாங்க, அதிர்ஷ்டம் கூப்பிடுது. கம்பெனியாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அல்லது தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், ப்ரமோட்டராக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம், கனிம வளங்கள், பெட்ரோல் பங்க் வச்சு நடத்தக்கூடியவங்க, க்ரஷர்ஸு, குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, இன்னும் சொன்னால் லேபு சம்மந்தப்பட்டது, அப்புறம் கார்ப்பரேட் நிறுவனங்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸு, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, கோல்டு பிஸ்னஸ்ஸு, சில்வர் பிஸ்னஸ்ஸு, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, குரூப் ஆஃப் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், எந்த தொழில், அதே போல் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஃபார்மாவாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸ். இப்போ அரசு துறையில் எத்தனையோ அதிக அரசு மருத்துவ பெருமக்கள், ஆண்கள், பெண்கள், குறிப்பாக மருத்துவ பெண்கள், பெண் மருத்துவர்கள் கும்பராசியில் அதிகம் நம்மக்கிட்ட வந்தவங்க. அப்போ நீங்கள் மருத்துவர்களாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எனதருமை கும்பராசி என்பர்களே, நடைபெறுகின்ற இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு 100% நன்மை. உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகி, மனக்கசப்புகள் எல்லாம் விலகி, மனசு சந்தோஷமாக, ஒரு ஹாப்பியாக, ஒரு கலர்ஃபுல்லான எதிர்காலம் உங்களுக்கு அமையப்போகுது. அப்போ உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன, இது எனக்கு கிளியர் ஆகுமா சாமி? எனக்கு ஒரு கேஸ் இருக்குது, எனக்கு ஒரு லோன் இருக்குது, அல்லது எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வரணும், இல்லை எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பதில் வரணும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, சம்திங். உங்களுக்கு என்ன தேவை? வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பாதசனி கம்ப்ளீட்டாக விலகுது இல்லையா? நிச்சயமாக பரிகாரங்கள் பரிகார ராசியில் கும்பராசி உண்டு. பரிகாரங்கள் செய்து நன்மைக்காக, உங்கள் நன்மைக்காக, உங்கள் குடும்ப நன்மைக்காக பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களை நடைபெறுகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதனுடைய கட்டணத்தை செலுத்தி கும்பராசி அன்பர்களே, அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, சனிப்பெயர்ச்சி, அதிலும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, முழுமையாக ஜன்ம சனி ஆரம்பம். பொதுவாக அந்த மீனராசிக்கு 7.5 சனி மாதிரியே தெரியல, அதுதான் உண்மை. ஏன்னா மீனராசியில் நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க, பெரிய நபர்கள், அதே சமயத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் நண்பர்கள், டாக்டராக இருக்கக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கார்ப்பரேட் நிறுவனங்கள், வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கக்கூடியவங்க, இங்கே பெங்களூர், ஹைதராபாடு, புனே போன்ற மாநிலங்களில் கூட, இந்தூர் போன்ற மாநிலங்களில் கூட, ஹிமாச்சல் பிரதேஷ், குஜராத், அப்போ இங்கெல்லாம் கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. மீனராசியில் நமக்கு நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் நல்லாவே நம்மகிட்ட நெருங்கி பழகக்கூடியவர்கள்.
அப்போ முதல் சனி உங்களை ஒன்றும் செய்யலை, பெருசாக எந்த டிஸ்டர்பும் பண்ணலை. ஓரளவுக்கு யாருக்கெல்லாம் அந்த ஜாதகம் பலமாக இருந்து தசாபுத்திகள் சிறப்பாக இருந்ததோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு சனி பயிற்சி நடந்ததை 7.5 சனி நடக்கிற சுவடே இல்லை, அந்த திங்கிங்கே இல்லை, அந்த எண்ணமே நமக்கு 7.5 சனி நடக்குதுங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. அப்போ யாருக்கெல்லாம் இந்த 7.5 சனியால் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா, இந்த ஜாதகம் பலவீனமாக இருப்பது, மீன ராசியில் அசுப கிரகங்கள் உட்கார்ந்துருப்பது, 6, 8, 12 கூடியவங்க சந்திரனோட சேர்ந்து இருப்பது, இல்லை ராகு, மீன ராசியில் சந்திரன் ராகு இருப்பது, இல்லை மீன லக்னம் மீன ராசியாக இருந்து கூட சூரியன் இருப்பது. அப்போ ஒரு ஜாதக பலம் இல்லாமல் அல்லது ஒரு அசுபருடைய தசாபுத்தி எங்கே நடக்குதோ அவங்க பூரா போய் சிக்கலில் மாட்டிப்பாங்க. அப்போ தசாபுத்திகள் சிறப்பாக ஜாதக பலமாக வலுவாக இருக்குமே ஆனால் அவங்க அந்த மீன ராசியெல்லாம் சூப்பராக இருக்கிறாங்க. ஜாதகம் பலம் இல்லாதவர்கள் மட்டும் பாதிக்கப்படுகிறார்கள். இப்போது இந்த 2 பேருமே கிளப் பண்ணி நம்ம ஒன்றா சேர்ந்து ராசியை பார்ப்போம். இந்த நடக்கக்கூடிய ஜென்ம சனி இவங்க இருவருக்குமே ஏற்கனவே கஷ்டப்பட்டுன்னு சொல்லவங்களுக்கும் ஏற்கனவே நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவங்க இருவருக்குமே உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை மீன ராசி என்பவர்களை நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஏற்கனவே நிறைய கஷ்ட நஷ்டங்களில் இருக்கலாம், கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளில் இருக்கலாம், நிறைய பணத்தை மிஸ் பண்ணிட்டேன். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபாய் லாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க இன்னும் கூட அதை கம்ப்ளீட் பண்ண முடியல அந்த ஃபிலிமை. ஸோ இன்னும் பெண்டிங் இருக்குது, நிறைய லாஸ். தொழில் தெரியல, பிஸ்னஸ் பண்ணல, ஏமாற்றிட்டாங்க. அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை கொடுத்து ஏமாறுவது, நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்து ஏமாறுவது, மெயினாக ஏமாற்றங்கள். அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணுறது, ஹெல்ப்புக்குன்னு கொடுக்கறது, இப்படியெல்லாம் பல துன்பங்களில் கஷ்டப்பட்ட மீன ராசி அன்பர்களே. வர வேண்டிய பணங்காசு இருக்குது சாமி, நிறைய பணங்காசு வர வேண்டியது இருக்குது, கமிட்மெண்ட் நிறைய இருக்குது, கொடுக்க வேண்டிய பணங்காசுகள் அதிகமாக இருக்குது, லோன்ஸ் சம்மந்தப்பட்ட அதாவது கடன் சுமைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய மீனராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். மீன ராசி அன்பர்களே, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த ஜென்ம சனி உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்லா தலை நிமிர்ந்து நடக்கலாம். அதே சமயத்தில் மன கஷ்டங்கள் விலகும், மன குழப்பங்கள் விலகும். இன்னும் சொல்லப்போனால் எனதருமை மீனராசி என்பர்களே, ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு எனக்கு, 2-3 ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஹார்ட் ஆப்ரேஷனாக இருக்கலாம், கிட்னி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், கேன்சர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், போன் சம்மந்தப்பட்டது, பிளட் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள், அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது பேக் அப்படின்னா அந்த சொல்கிறவங்கள யூட்ரஸாக இருக்கலாம், அல்லது பித்தப்பையாக இருக்கலாம். அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே. அதெல்லாம் இப்போது இம்ப்ரூவ் ஆகும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆயுள் பாவம் சிறப்பாக இருக்கும், நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அதே போல் மீன ராசி அன்பர்களே, இந்த ஜென்ம சனியால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, நன்மை தான் நடக்கும். உங்கள் ஜாதகமே பலம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கவலைப்படாதீங்க. ஏன்னா ராசிநாதன் குரு பகவான் ஜூன் மாதத்துலேருந்து பார்க்க போகிறாரு, ஜூன் மாதத்துலேருந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறாரு. அப்போ கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. இந்த ஜென்ம சனியால் எனக்கு தெரிஞ்சு மீன ராசிக்கு தீமைகளை விட நன்மைகள் அதிகம், நன்மைகள் அதிகம். அதாவது மன கஷ்டத்தை விட மகிழ்ச்சி அதிகம், வருமானம் அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கவலை வேண்டாம் எனதருமை மீன ராசி அன்பர்களே.
வேலை சிறப்பாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நிறைய இடமாற்றங்கள் அமையும், ஜாப் சேஞ்சஸ் இருக்கும், புதுசாக வேலை கிடைக்கும், வேலையே இல்லை சாமி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். அதே போல் நிறைய மீனராசி என்பர்கள், அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜென்ம சனியை பொறுத்தவரையில் மீனராசிக்கு யோகமான காலம். குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும், நல்லது நடக்கும். அப்போது நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டுங்க சாமி. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரபுள் இருக்குது, நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், லோன் ப்ராப்ளத்தில் இருக்கேன், வர வேண்டிய பணங்காசு இருக்குது, சம்திங் ப்ராப்ளம், எனக்கு ஒரு நிம்மதி வேணும், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குமே. ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம். அப்போ ஓவராலாக நான் இந்த மீனராசிக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு பரிகார ராசியாக அமைகிறீர்கள் ஜென்மசனி. அப்போ நிச்சயமாக பரிகாரத்தில் நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். முடிந்தால் நடைபெற இருக்கின்ற சனிப்பயிற்சி யாகத்தில் உங்களுடைய பெயர்களை இங்கே எங்கே இருந்தாலும் சரி தான், உங்கள் பெயர்கள், உங்கள் கம்பெனி நேமோ, ஃபேக்ட்ரி நேமோ, ஆஃபீஸ் நேமோ, உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் கட்டணத்தை செலுத்தி. இந்த சனிப்பெயர்ச்சியால் திருமண யோகங்கள், பொதுவாகவே திருமண யோகங்கள் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். முதல் திருமணம் சார், இப்போது சனி பகவான் தான் இந்த திருமணத்தை தீர்மானிக்கக்கூடிய, அவனுடைய தலையெழுத்து. ஒரு ஆணோ பெண்ணோ முதல் திருமணம் நடக்குது, அப்புறம் அது ஒரு பிரேக்கப் வருது, அப்புறம் செகண்ட் மேரேஜுக்கு ரொம்ப டிலே ஆகுது, இல்லை செகண்ட் மேரேஜ் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் ட்ரபுள் வருது. இதெல்லாமே தலையெழுத்து, பாவகர்மா. அந்த கர்மா தியரியை தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அப்போ நடைபெறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி, அதுவும் குரு சனி தொடர்பு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மீனராசியில் குருவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை செய்வார். அப்போ திருமணங்கள் நடக்கும். திருமண யோகங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தாமத திருமணம், வயோதிக திருமணம். பெண் பசங்களுக்கெல்லாம் 35 வயசு 40 வயசு ஆக கூட கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அதே போல் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பது. மெயினாக காதல் திருமணங்கள், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், நம்பி ஏமாறுவது. நிறைய ஒரு 8 வருஷமாக பழகிறோம், 5 வருஷமாக பழகிறோம், திடீர்னு பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி காதல் திருமணங்கள், அந்த காதல் திருமணங்களில் வரக்கூடிய டிலே, தாமதங்கள், பிரிவுகள், அதெல்லாம் ரொம்ப மனவேதனையை ஏற்படுத்தணும். இதுதான் சார், கண்ணுக்கு தெரியாத வலி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சனி பகவான். அந்த கவலை இருந்ததுன்னா அது சந்திரன், அது சனிச்சந்திர யோகம் இருக்குமே. ஆனால் அந்த பெயினும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த கஷ்டமும் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் குழந்தை பாக்கியம், சனி பகவான் பார்க்காம குழந்தை பிறக்காது, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் தான் கர்மாவை துவக்கி வைப்பவர். உங்களுக்கு அடுத்த வாழையடி வாழையாக உங்கள் கர்மா தொடரணும்னா குழந்தை பிறக்கணும். அப்போ இந்த சனி பயிற்சியால் குழந்தை பாக்கியங்கள் நிச்சயமாக 90% நன்மை உள்ளது. ஒரு 10% மட்டும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தையும் பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள், ஆலய வழிபாடுகள்லாம் செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதே போல் வீடு மனை யோகங்கள், வீடு கட்டுறது, வீடு மனை யோகங்கள், லோன் வாங்குறது, மெயினாக கடன் வாங்கக்கூடிய காலம். இப்போது 7.5 சனியில் கடன் கேட்டிங்கனாக்கா ஈஸியாக கடன் கிடச்சிடும். சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதனால் வீடு மனை யோகங்கள் போன்ற நல்ல பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியால் 90 to 95% உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். ஸோ உங்கள் கஷ்டம் கிளியர் ஆகணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும். பார்த்து தான் இந்த சமயத்தில் நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடுகள், எந்த தெய்வத்தை நீங்கள் கையில் எடுக்கணும், அதிகமான எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் என்ப ரகசியங்களை அறிந்து, ஜோதிட ரகசியங்களை அறிந்து, அல்லது உங்கள் பிறப்பு ரகசியங்களை அறிந்து வழிபாடு செய்வீர்களே ஆனால் நீங்களும் வெற்றியாளராக வலம் வரலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.